நாம் வேத வசனங்களை இந்த வேளையில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல காரியங்களை நம்மோடு கூட பேசட்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வசனங்களை நமக்கு புரிந்து கொள்ளும்படியாக, அது நமக்கு ஏற்ற காரியங்களை சொல்லும்படியாக நாம் நல்ல ஜெப சிந்தையோடு கூட இருக்கலாம். சரி, ஒரு காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். ப்ரெஷர் ஜாஸ்தி ஆச்சுன்னா நமக்கு என்ன வருங்க? என்ன வருமா? ஆமாம், மயக்கம் வந்துடும் இல்லைங்களா? அது உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுதுங்க நமக்கு வெளியில்? ஆமாம், நான் உள்ளுக்குள்ளே ஒருத்தன் இருக்கேங்கிறத என்ன பண்ணிடுதுங்க? ஆமாம், புரியுதா நான் சொல்? உள்ளே இருக்கிற ப்ரெஷரை வெளியில் என்ன பண்ணுதுங்க? ஆமாம், மயக்கமாக நமக்கு எப்படியா காட்டிடுது. அது அதே போல் முள்ளு குத்திடுது, செப்டிக் ஆயிரும், தெரியவே தெரியாது, நம்ம கவனிக்கவே மாட்டோம். ஆனாலும் எங்களை பாடுறான்னு சொல்லி என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுவோம்? சீல் வர்றதெல்லாம் தெரியலன்னு வச்சுங்க, என்ன பண்ணும்? என்ன வரும்? ஒரேயோடி என்ன பண்ணுங்க? நமக்கு எப்படி தெரியும்? ஜோரம் வருமாங்க. அப்படி தானேப்பா? ஒருத்தருமே சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா. ஒருத்தருக்கு வரல போல இருக்கு, அதனால தான். சரி, அப்போ ஒரு முள்ளு குத்தி ரொம்ப செப்டிக் ஆகி போச்சுன்னா நமக்கு என்ன வந்துருங்க உடனே? ஆமாம், பாரு, என்ன பாரு, நான் ஒருத்தன் இருக்கிறேன் பாரு அப்படிங்கிறத ஒரு கவனிக்கும்படியான ஒரு காரியம் இருக்குது இல்லைங்களா? அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு காரியம் இருந்துச்சுன்னா அதுக்கு வெளியில் வருகிற காரியங்கள் உண்டாயிருக்கிறது. எனக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வெளியில் வரும், வெளியில் தெரியணும் எல்லாருக்கும். அதுதான் என்னங்கிறத இப்போது நாட்களில் நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம் ஒரு பகுதியை. ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். வெளியே அழைத்து அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணு, என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்றார் என்று சொல்லி அவரை நோக்கி இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. தலையை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது அது நீதியாக எண்ணப்பட்டது என்கிறதை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. அது எங்களுக்கு நல்ல பிரயோஜனமாக, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக அது பலன் கொடுக்க தேவரீர் கிருபை செய்யும். உலக சிந்தனை எங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியினுடைய அனுக்கிரகங்களோடு கூட நாங்கள் இந்த வேளையில் தியானிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அப்போ ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எதை விசுவாசிச்சாரு? எதங்க விசுவாசிச்சாரு? என்ன? அதான் என்ன வார்த்தைன்னா என்ன? என்ன சொன்னாரு? வசனம். நீங்க அதனை வாசிச்சீங்க. அது என்ன சொல்லுது? நம்ம இந்த மாதிரி நிறைய வசனத்தை சொல்லாம நாம சொந்த சரக்கு விடுறதுனால தான் நமக்கு நிறைய என்ன பண்ணுதுங்க, கொஞ்சம் அப்படியே சைட்ல எல்லாம் போயிடுறோம். சரி, வசனம் என்ன சொல்லுது? வானத்தின் நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அதை எண்ணு என்று சொல்லி இவ்வளவாய் பெருகும் என்றான். அதை அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். அவர் என்ன வார்த்தையை சொன்னாரோ அந்த வார்த்தையை அவன் நம்ப ஆரம்பித்தான். எப்படிங்க? உனக்கு என்னையா வயசு? எனக்கு 75 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, 100 வயசு ஆக போகுது, இப்போ குழந்தை பிறகுமா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. உன் ஒய்ஃபுக்கு அதெல்லாம் வழிபாடெல்லாம் நின்று போயிடுச்சு, இப்போக்கெல்லாம் சந்தர்ப்பமே கிடையாது. இப்போ தான் ஆண்டவர் சொல்றாரு, வானத்தை பாரு, நட்சத்திரத்தை பாரு, இல்லையா? இதெல்லாம் என்ன குடும்பம் சந்ததி பெருகும் என்று பொழுது அதை அவன் விசுவாசித்தான். நடக்கக்கூடாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் அவனிடத்திலே சொல்லும் பொழுது அதை அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு. அப்படியே கொஞ்சம் ரிப்பீட்டு நம்மகிட்ட பாப்போமா? ஆண்டவர் எத்தனை வசனங்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நம்ம எதையாவது விசுவாசிச்சிருக்கிறோமா? ஆமென். சத்தம் வர மாட்டேங்குதுங்க. அவன் ஒண்ணுமே இல்லாம அவனுக்கு என்ன பண்ணாதுங்க, குழந்தையே பிறக்காதுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்திருந்தாலும், ஆனால் அவனுக்குள்ள என்ன இருந்துச்சுங்க? ஒரு நம்பிக்கை, விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது.
நம்ம இதெல்லாம் படிச்சு அப்போ யாருமே அவனுக்கு சொல்லி கொடுக்கல. அதுக்கு முன்னாடி யாரும் அந்த மாதிரிலாம் நடக்கலை, தெரியாது அவனுக்கு யார் இருந்தானே தெரியாது. ஆனால் ஒரு முழு வேதாகமத்தையும் கையில் வச்சுட்டு இதில் இருக்கிற விசுவாசம் கொண்ட எத்தனை ஜனங்களையும் நம்ம பார்த்துட்டு இன்னும் நாம் வசனங்களிலே விசுவாசமாக இருக்கவில்லை. ஆமென். நீங்கள் விசுவாசித்தீர்களானால் அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். இதுதாங்க வேத வசனம் சொல்கிறது. இப்போ இந்த விசுவாசத்தினுடைய செயல்பாடு நீதி. என்ன செயல்பாடு? அவர் சொன்ன வசனத்தை விசுவாசிக்கிறது தான் நீதி. ஆமென். நீதினா தெரியுதா? நீதி அப்படின்னு என்னங்க நீதி? சரி, உங்கள்கிட்ட எல்லாத்தையும் விட்டுருவோம், எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் நேரம் பத்தாது. நீதி அதையும் நீங்கள் வேதத்தில் நீங்கள் போய் படுத்து பாருங்கள். அப்போது இந்த நீதி அப்படிங்கிறத காட்டிலும் வேறு மாதிரி நான் சொல்கிறேன். இந்த விசுவாசத்தினுடைய நீதி எப்படியா இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எபிரேயர் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 1 to 2 வசனங்கள் வரை நாம் வாசிக்கும் பொழுது, விசுவாசமானது நம்பப்படுகிறதுல உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. அதனாலே இப்போ என்ன முதல்ல என்ன சொன்னோம்? விசுவாசத்தினுடைய செயல்பாடு நீதின்னு சொன்னோம் இல்லைங்களா? விசுவாசித்தான் இந்த நீதி என்ன பட்டோம். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? இல்லை, திருப்ப அங்கேயே தான் போயிட்டு இருக்கீங்களா? அந்த வசனம் என்ன சொல்லுது? அதனாலே முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? நற்சாட்சி பெற்றார்கள். எதினாலே? அந்த விசுவாசத்தினாலே. புரியுதுங்களா? விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. அந்த விசுவாசத்தினால இப்ப என்ன பண்ணிட்டாங்களா? அந்த நீதி என்ன வந்துருச்சு இவங்களுக்குள்ளார? நல்ல சாட்சி வந்துச்சு. அப்ப நல்ல சாட்சினா என்ன நடந்திருக்கணும்? ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். புரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக நான் விளங்க வைக்கிறேன். நீதிங்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறேன். முதலாவதாக நீதின்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்க? அது அவர்கள் அதை நற்சாட்சி என்கிற ஒரு காரியமாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 11 வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன். 4 to 37 வரலும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கிரமமாக சொல்லியிருக்கு. அந்த விசுவாசத்தினுடைய எப்படியெல்லாம் அது நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லி அந்த வேதத்தில் எபிரேயர் 11வது அதிகாரம் 4 to 37 வசனங்கள் வரை சொல்லப்பட்டிருக்கு. ஆமே, அதை படித்து பார்த்தா நமக்கு தெரியும். ஓ, இதுதானா அப்படிங்கிற ஒரு காரியம். எப்படி நற்சாட்சி பெற்றார்கள் இல்லைங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? பிள்ளைகளை சாவுக்கு ஒப்பு கொடுத்தார்கள், காடுகளில் இருந்தார்கள். ராகாப் என்ன சொன்னாங்க? அந்த ஜனங்களை ஒழிச்சு வச்சதுனால அவங்க என்ன பண்ணாங்க? இப்படியெல்லாம் நற்சாட்சி பெற்றார்கள். யாக்கோப்பு, ஆபிரகாம், இப்படி வரிசையாக என்ன பண்ணாங்க? ஈசாக்கு, எல்லாரையும் அப்படியே ஒரு கிரமமாக அது சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். சோத்திரம் உண்டாவதாக. அப்போ விசுவாசத்தினுடைய அந்த செயல்பாடு இல்லைங்களா, அந்த நற்சாட்சியான காரியங்கள், அது செய்தி, அதாவது அந்த நடக்கை எப்படியா இருக்கிறது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 6-7 வசனங்களை நான் வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளவைகளை உனக்கு தருகிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இப்போ பாருங்க, முதல்ல பார்த்தோம் அது என்னதுங்க? விசுவாசம் நீதியாக இருந்தது. அடுத்தது என்ன பார்த்தோம்? நற்சாட்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அதனுடைய செயல்பாடு, கிரகமாக காணப்பட்ட செயல்பாடுகளை பார்த்தோம். இப்போ இந்த செயல்பாடு எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் பார்க்குறோம். பேதுரு பாதையில் இருந்த, ஆலயத்தின் வாசலில் இருந்த ஒரு சப்பானி எழுத்து பார்த்து என்ன சொல்கிறாங்க அவங்க? என்னிட்ட வெள்ளியும் இல்லை, என்னிடத்துல பொண்ணும் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறத உனக்கு தருகிறேன். நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஆமென். அப்போ இந்த விசுவாசத்தினுடைய ஒரு நடைமுறை அல்லது விசுவாசத்தினுடைய ஒரு வழிமுறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் போட்டிருக்குது. அது என்னன்னா, முதல்ல பேதுருவிட்ட என்ன இருந்தது, எதை அவனுக்கு கொடுத்தான், அதுக்கான காரணம் என்ன? இந்த 3 காரணங்களை பார்க்கணும். முதலாவது என்னங்க? என்ன இடத்துல இருக்கிறத உனக்கு தரேன்னு சொன்னான். அது என்னது? எதை கொடுத்தான்? புரியுங்களா? எதுக்காக கொடுத்தான்? ஆமே, சொல்லலாமா? சரி, எதுக்காக கொடுத்தார் அவர்?
ஏன் சுகமடையணும்? அவன் எழுந்து நடக்கணும். எதுக்கு அவன் எழுந்து நடக்கணும்? இப்போ என்ன பிரச்சனை? தேவத்தின் நாமத்தை மகிமைப்படுத்தினா எதுக்கு மகிமைப்படுத்தணும்? இப்போ அவரு சாட்சியாக இருக்கணும், ரைட்டு. வேற அதுதாங்க உங்களோட வேலையை. சீசர்களாக இருக்க அவர் மட்டும் இல்லை, சீசர்களாக இருக்க யாருக்குமே என்ன வேலைன்னா, நீங்கள் போய் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை அறிவிங்க, வியாதியை சுகப்படுத்துங்க, பிசாசுகளை துரத்துங்க. யாருக்கு? பேதுருக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அதை என்ன செஞ்சுருக்காருங்க? ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இவனுக்குள்ளே என்ன இருக்கிறன்னா, ஒரு தலைமைத்துவ பண்பு இருக்கிறது. ஆமென். ஒரு லீடர்ஷிப் இருக்குது. அந்த லீடர்ஷிப் மூலமாக தான் எல்லாரையும் என்ன பண்ணுறான்? அரவணைச்சு அவன் என்ன பண்ணுறான்? அந்த 2ஆம் அதிகாரத்தில் பேசும்பொழுது கூட பார்க்கலாம், எல்லாரும் எந்திரிச்சு நின்னாங்க, இவர் மட்டும் என்ன பண்ணாருங்க? பேச ஆரம்பிச்சு. ஒரு லீடர்ஷிப் இருந்தது. இப்போ நமக்கெல்லாம் ஒரு லீடர்ஷிப் இருக்குதா? நாங்கள் என்னங்க, நாங்கள்லாம் தலைவரே இல்லைங்கண்ணே. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு தலைவருங்க. எப்படிங்க? கொஞ்சம் ஏதாவது சொல்ல முடியுமா? நாம் எல்லாம் தலைவர்கள் தான். நாம் அறிந்திருக்கிறோம், அறியாதவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அப்போ நம்ம யாருங்க? சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்போல்லாம் நான் யாருங்க? நான் ஒரு தலைவனாக இருக்கிறேன். அதனால என்ன பண்ணுவேன்? அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு இடத்துல இருக்கிறேன். ஆகவே நாம் எல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. நாம் என்ன சொன்ன? சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியும் ஆக்கினேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் என்ன பண்ணாங்க? ஆமாம், இதெல்லாம் வசனம் எழுதி வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை. ஒருவன் 1000 பேரை துரத்தோன்னா நான் யாராக இருக்கிறேன்னு அர்த்தம்? லீடராக இருக்கேன்னு அர்த்தம். 1000 பேரை என்னால் துரத்த முடியும். இதெல்லாம் பைபிளில் தாங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஆபிரகாம் நினச்சிருந்தா அவன் குழந்தையா இருந்திருக்காது. ஆமே, அந்த இடத்துக்கு தான் நம்ம வர்றோம். என்ன, நான் சொல்ல வேண்டிய இடத்துல அவன் இருக்கிறான். ஒரு தலைவனுடைய பொறுப்பில் இருக்கிறபடினாலே, அவன் இந்த தலைமைத்துவ பண்பை அவன் உணர்ந்தபடினாலே அவன் இடத்துல இருக்கிறதை இவன் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்ப என்ன சொல்றாங்க? என்னத்தை கொடுத்தாங்க? அங்க எதை கொடுத்தார்? அவர்கிட்ட தேவ வல்லமையை கொடுக்கிறான், ஒரு ஆற்றலை அவன் கொடுக்கிறான். அப்ப அந்த ஆற்றல் யார் இடத்துல இருந்தது? பேச மாட்டேங்கிறீங்களே. பேதுருவிட்ட இருந்துச்சுங்க அந்த வல்லமை. இப்போ அதை கொடுக்குறான். இவன் ஒரு தலைமைத்துவமாக இருக்கிறான், இவன் ஒரு லீடராக இருக்கிறான். அங்கே தேவை உள்ளவங்க இருக்கிறாங்க. அந்த தேவை உள்ளவங்களுக்கு கொடுக்கறதாக தனக்குள்ளே இருக்கிற வல்லமையை அவன் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆமேன், ஆமேன். இப்போ இவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? வல்லமையை கொடுத்தான். இவனுக்குள்ள என்ன இருந்துச்சுங்க? அந்த விசுவாசம். இந்த விசுவாசத்தை நம்ம பார்க்கணும்னா கொஞ்சம் அந்த யோவானுடைய கடைசி அதிகாரத்திலையும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலையும் நம்ம பார்த்து தான் தெரியும். நம்ம சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் போய் வீட்டில் வாசிங்க. எல்லாத்தையும் நம்ம சொல்லணும்னா நேரம் பத்தாது. இப்போ அதெல்லாம் சொல்லப்படும் பொழுது ஆண்டவர் அவனுக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை உருவாக்கி கொடுத்திருந்தார். அவன் ஆண்டவரை மறுதலித்து போன ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுக்குள்ளாக திரும்ப அவனை என்ன பண்ணாரு? ஒரு உருவாக்கத்தை கொடுத்து தலைமைத்துவத்தை அவன் கையிலே கொடுத்திருந்தார். நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அவனுக்கு ஒரு நல்ல ஹானரை கொடுத்திருந்தார். இன்னைக்கு நமக்கும் ஒரு ஹானரை கொடுத்திருக்கிறாங்க. என்ன ஹானருங்க? நமக்கு முன்னாக இருக்கிற தேசம் பாழாய் கிடக்கிறது. நமக்கு முன்னதாக இருக்கிற தேசம் இருளாய் இருக்கிறது. நமக்கு முன்பதாக இருக்கிற தேசம் பாவத்திற்குள்ளாய் இருக்கிறது. அந்த பாவத்தை நீக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் பேதுருவாய் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தலைமைத்துவ பண்பு இருக்கிறது. நாம தான் பொறுப்புள்ளவர்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது அவருடைய பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுக்க மாட்டேனோ? பைபிள் இருக்கா? எங்க இருக்கு? 2 நாளாகுமா? 7:14. சோத்திரம். வாசிங்க, எல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. அப்ப தேசம் சேமமா இருக்கிறது யாருங்க காரணம்? நாம தான் காரணம். தேசம் வீணாய் போறதுக்கு யாரு காரணம்? தேசம் பாழாய் போறதுக்கு யார் காரணங்க? இப்ப பாழாய் இருக்குதா நல்லா இருக்குதா? அப்ப இது யார் காரணம்? அப்ப நம்மள்ட்ட என்ன இருக்கணும்? நம்மள்ட்ட மாற்றம் இருக்கணுமா வேணாமாங்க? தேசம் பாழாய் கிடக்குது, பாழாய் கிடக்குன்னா நாசமா வச்சு ஊரே உருப்பிடாம போச்சுன்னா ஐயா அது ஒன்னால வந்ததுயா சொன்னா எப்படிங்க இருக்கும்? அப்படிதான் வேதம் சொல்கிறது.
நீங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறீர்கள், செயல்படுகிற வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. நாம் அதோட ஊர் நாசமாக போச்சு, ஊர் நாசமாக போச்சு, ஊர் நாசமாக போச்சு. ஐயா, நீ நாசமாக இருக்கிற, அதனால தான் ஊர் நாசமாக போச்சு. உனக்குள்ளே அந்த காரியங்கள் இருக்கிறதான் வெளியில நடந்து கொண்டு இருக்கிறது. உண்ட வழியில நீ சரி செய், உண்டு பாவத்தை மன்னி, நீ ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடு. அதை ஆண்டவர் பாவத்தை மன்னித்தாராலும் தேசத்துக்கு சேமம் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ மாறிக்கிட்டே இருக்குதுங்க. இந்த உலகம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது, அக்கிரமத்தினாலே மிகுந்து போயிருக்கிறது, பாலியை பலாத்காரத்தினாலே இன்றைக்கு உலகம் காம இச்சைகளினாலே உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்களும் நானும் வேதனைப்படுகிற இடத்துல இருக்கிறோம். காரணம், நீங்களும் நானும் தலைவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த தலைமைத்துவத்தை நம்ம விடக்கூடாது. ஆன்லாம் தலைவராங்க, என்னெல்லாம் ஓட்டு போட்டு இந்த பஞ்சாயத்து போல் எடுத்தாங்க, அதெல்லாம் வேண்டாங்க, அது வேற, அதெல்லாம் உலக பிரகாரமாக தேர்ந்தெடுத்தது. ஆண்டவர் உங்களை என்னை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த செலெக்ஷனில் தான் நம்ம தலைவராக இருக்கிறோம். அப்போ அந்த தலைமைத்துவம் நம்மள்கிட்ட இருக்குமானால் பாழாய் கிடக்கிற ஜனங்களுக்கு நாம் பரிதபிக்கிறவர்களாக விடுதலை கொடுக்கிறவர்களாக மாற வேண்டுமானால் என்னிடத்திலே விசுவாசம் வர வேண்டும், என்னிடத்தில் விசுவாசம் வளர வேண்டும், அது எனக்குள்ளே இருக்கிற வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும். அதை அநேகமான ஜனங்களுக்கு அதை கொடுத்து அவர்கள் மீட்டெடுத்து காயை பிடிச்சவன் தூக்கி எடுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அவன் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான் என்று சொல்லுக்கு. தூக்கி விடுற அனுபவம் இருக்கணுங்க. நம்ம சொல்லவே பயப்படுறோம் இல்லைங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்ம யாருங்க? வெளிப்படுத்துகிற இடத்திலே நாம் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பொறுப்புன்னு ஒன்று இருக்கு இல்லைங்க? ஆமே. அப்போ பொறுப்பு நமக்கு கொடுத்துருக்கானா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்கள் செய்யறாரு. ஸ்தேவான் செய்கிறாருங்க, அற்புதங்களை அடையாளம் செய்கிறாரு. பிலிப்பு பாருங்க 8வது அதிகாரம் 6லிருந்து 8. பிலிப்பு செய்த அதிசயங்களை கேள்விப்பட்டு கண்டு அவரால் சொல்லப்பட்டவைகளை ஒருபணப்பட்டு கவனித்தார்கள். அசுத்தாவிகள் புறப்பட்டது, மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர்கள் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டானது. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவோம். மிகுந்த சந்தோஷம் உண்டானது. ஒரு பந்தி விசாரிப்புக்காரன் ஸ்தேவானும் ஒரு பிலிப்பும் செய்த காரியங்கள் பட்டணங்களை அதிசய பண்ணப்பட்டது, ஆச்சரியமான காரியங்களை செய்யப்பட்டது. அவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல. ஆமென். அவங்க அப்போஸ்தலர்கள் இல்லை. அவங்களும் ஒரு கிரேக்கர்களாக இருந்து அதற்குள்ளாக இந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சில காரியங்களை வேலைக்காக வைத்திருந்தவர்கள் தான். அவர்களும் பாடுள்ள மனிதர்கள் தான். அவருக்குள்ளே இருந்த ஆற்றலை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர்களுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம், அவர்களுக்குள்ளே இருந்ததான ஆண்டவருடைய நம்பிக்கை, அவரிடத்தில் இருந்ததான ஆண்டவருடைய வார்த்தை கிரிகையினாலே வெளிப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. அவருடைய செயல்கள் அது நீதியாக மாறியது. அல்லேலூயா. இந்த நீதியை தாங்க ஆண்டவர் பார்ப்பார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவங்களாம் எப்படிங்க செலக்ட் பண்ணாங்க பார்க்கலாமா? அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற போதும். இப்போ என்ன அதில் 3 செலக்ஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க? பரிசுத்த ஆவியும் ஞானமும் நற்சாட்சியும் பெற்றிருக்கணும். நமக்குள்ள இருக்காங்களா? நமக்குள்ள இருந்தால் வல்லமை வரும். ஆமே. அவங்க சாதாரண ஆளு தான், பந்தி விசாரிப்புக்காரங்க தான், சாப்பாடு போடக்கூடியவங்க தான், சாப்பாடு போடுறவங்களாம் விசாரிக்கக்கூடியவங்க தான். அவங்கள்ட்ட இந்த 3 கேரக்டர் இருந்துச்சு. எதுக்கு? சபையில் இருந்தவங்களுக்கு. அப்போ சபையில் இருக்கிற காரியங்களுக்கு அட்லீஸ்ட் என்ன காரியமாக இருக்கணுங்க? பெரிய காரியமாக இருந்தால் எது இருக்கணுங்க? என்னென்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவி இருக்கணும், ஞானம் இருக்கணும், நற்சாட்சி இருக்கணும். இந்த 3 பேசிக்காக இருக்கணுங்க. பந்தி விசாரிப்புக்காரனுக்கு இருந்துச்சு. ஓகேவா? ஓம் ஆமே. சரி, அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 6ம் அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் நிறுத்தினார்கள், ஜெபம் பண்ணி கைகளை வைத்தார்கள். இவங்களோட ஆர்டினேட் பண்ணிட்டாங்க. ஆமே.
அப்போ நம்மளை ஆர்டினேட் பண்ணியாச்சா? ஆண்டவர் தான் ஆர்டினேட் பண்ணார், நம்மளை அபிஷேகம் பண்ணார். யாருங்க? நம்மளை. ஆமாம், நம்மளை தான் எல்லாரையும் என்ன பண்ணாரு ஆண்டவர்? அபிஷேகம் நம்மளை பண்ணியிருக்கிறார். அப்போ அந்த குவாலிஃபிகேஷனுக்கு அந்த 3 சாட்சி இருக்கணும், 3 செயல்கள் இருக்கணும், ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கணும். 4 காரியம் இருந்துச்சுன்னா, இப்போ ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19 20, 18 வாசிக்கலாமே. அப்பொழுது இயேசு சமீபத்திலே வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ சதா காலமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. போங்கன்ட்டார். ஆமென். அப்ப சீசரில் போக சொல்லிட்டாரா இல்லையாங்க? இப்போ நம்ம சீசர்லாம் இல்லையா? அப்படின்னு கேட்டால் இன்னும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, அந்திரேய பட்டணத்தில் முதல்ல என்ன சொன்னாங்க? கிறிஸ்துவனுடைய சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் விடுவாங்க. அப்போ நம்ம கிறிஸ்தவர் இருந்தால் யாரெல்லாம் நம்மலாம் சீசர்? நமக்கு தான் இப்போ சொல்லியிருக்கிறார். இவங்கெல்லாம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படியா உபதேசம் பண்ணுப்பா, நான் உன் கூட தான் இருக்கிறேங்கிறாரு. ஆமே. நம்ம சும்மா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே நான் என்னோட கூட வாகும், உன்னோட கூட வந்து என்ன பண்ணுறது? ஆமே. சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதே மார்க் எழுதின புத்தகம் 16ஆவது அதிகாரம் 17 20. விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளங்களாவன, பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான ஏதொன்றை தொட்டாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, கைகளை வைப்பீர்கள், சொஸ்தமாவார்கள். இவ்விதமாய் கர்த்தர் அவளுடைய பேசின பின்பு எடுத்துக்கொள்ளப்பட்டார். போயிட்டாரு. இப்போ என்ன முடிஞ்சிச்சு? அதோட இல்லை இல்லை, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோட கூட இருந்து கிரியைகளுக்கு நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே எதை உறுதிப்படுத்தினாருங்க? எப்படி பிலிப்புவும் ஸ்தேவானும் போய் செயல்படும் பொழுது அவர் சொன்ன வார்த்தையை அவங்களோட கூட இருந்து உறுதிப்படுத்தினார். ஆமென். இப்போ நம்மளோட கூட இருந்து ஆண்டவர் உறுதிப்படுத்தணும்னா நாம் போய் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. புரியுதுங்களா? நம்ம செயல்படாமல் இருக்க முடியாது. அப்போ என்ன தாங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். கிரிகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இப்போ என்ன சொல்லியிருக்குதுல? இல்லை என் சகோதரரே, உங்களுக்கெல்லாம் என்ன விசுவாசம்? விசுவாசம் நமக்கெல்லாம் இருக்குன்னு சொல்றோமா? ஆமென் சொல்றோம். சொல்லியும் கிரிகள் இல்லாதவனானால் அது பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசவனை இப்போ எது நீதி, எது நற்சாட்சி? புரியுதுங்களா? கிரியைத்தை தான் சொல்லிட்டு இருக்கார் இவ்வளோ நேரம். அவனிடத்தில் இருந்த விசுவாசம் கிரியையாக, அதான் செயல்பாடு, கிரியையாக வெளிப்படுகிறது. அப்போ என்ன சொல்கிறாங்க? உன்கிட்ட விசுவாசம் இருக்குன்னு சொன்னால் கிரியை இல்லாதவனாக இருந்தால் அதனால என்ன பிரயோஜனம் இருக்குது? நாங்களாம் விசுவாசிங்க பயங்கரமாக ஆண்டவர் ஏசுனார். விசுவாசிச்சு என்னப்பா பண்ணுறது? உன்ட்ட ஏதாவது காட்டுப்பா, ஏதாவது விசுவாசத்துக்கு காட்டு. ஏதாவது ஆண்டவர் விசுவாசிக்கிற ரைட்டு காட்டணுமா இல்லையாங்க? ப்ரெஷர் வந்தாலே வெளியில் வந்துருதா இல்லையாங்க? முள்ளு குத்து செப்டிக் ஆனாலும் வெளியில் ஜுரத்தை காட்டிடுதா இல்லையாங்க? உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எதை கொண்டு வருகிறது? அதான் வேதம் சொல்லுது. கிரியை வெளிப்படணும்னு சொல்லியிருக்கு, செயல்கள் வெளியில் வரணும்னு சொல்லியிருக்கு. செயல்கள் வெளியில் வருகிறது இல்லையா? சரி, வாசிக்கலாம். அந்த கிரியை தான் செயல் என்று சொல்லப்படுகிறது, நற்சாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம முதல்ல ஏற்கனவே நம்ம படித்து பார்த்த ஒரு காரியம்தான். இப்போ வாசிங்க. யாக்கோபு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம்
21, 22. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரனை ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின பொழுது கிரியையினால் அல்லவோ. இப்ப எதுங்க நீதிமான், எது நீதி? இப்போ புரிஞ்சுச்சிங்களா? இப்ப அந்த விதத்தில் என்ன சொல்லியிருக்கு? திரும்ப ஒரு வாட்டி வாசிங்க. தம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரனை பலிபீடத்திலே செலுத்தின பொழுது கிரியையினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுக்கு கிரியையில் கூட முயற்சி செய்து கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறோம். அந்த செயல்பாடினுடைய காரியம்தான் என்ன பண்ணுதுங்க? அந்த விசுவாசம் பூரணப்பட்டதாக காணப்படுகிறது. அல்லேலூயா. விசுவாசம் சொன்னா மட்டும் பத்தாதுங்க. ஆமென். அந்த கிரியை வெளிப்பட்டு என்ன பண்ணணுங்க? செயலாக மாறும் பொழுதுதான் அது பூரணப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். இப்போ நம்முடைய செயல்பாடு, விசுவாசத்தினுடைய செயல்பாடு என்ன இருக்குது? ஆண்டுடைய வசனம் நிறைய கட்டளைகள் கொடுத்துருக்கு. எத்தனை கட்டளை நிறைவேற்றுகிறோம்? அந்த கட்டளை நிறைவேற்றா நம்ம விசுவாசம் உள்ளோன்னு அர்த்தம். அந்த விசுவாசத்தை செஞ்சாலாம் நம்ம பூரணராக இருக்கான்னு அர்த்தம். இதில் செய்யவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? நாங்கள் பெருசாக தான் செய்வோம், சின்னதாலாம் என்ன செய்ய மாட்டோங்க. புரியுதுங்களா? இதில் ஏதோ பெருசாக சொன்னிச்சுன்னா நாங்கள் செய்வோம், சின்ன சின்ன காரியம்னா நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் அப்படியெல்லாம் இல்லைன்னா கிடையாது. எழுத்தாயினும் எழுத்தினுடைய உறுப்பாயினும் வேதத்தில் மாறவே மாறாது. எந்த காரியம் இதில் இருக்க சின்னதோ பெருசோ எதை ஆண்டவர் சொல்கிறாரோ அதை விசுவாசித்து போனால் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குங்க? நம்முடைய கிரியைகள் பூரணப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஓய்வு நாளை ஆசாரிப்பாயாக என்று வேதம் சொல்லிடுச்சுன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை தலை போனாலும் இங்கே தாங்க வந்து கிடக்கணும். ஆமென். அப்போ அதுதான் கிரியை. இல்லை எனக்கு கல்யாணம் இருக்குங்க, முக்கியமாக நான் போகணும். இல்லை இன்னைக்கு ஒரு சடங்கு இருக்குது, நான் முக்கியமாக போகணும். ஆமாம். நம்ம செத்தா மட்டும்தான் வர முடியாது, பாக்கி எல்லா நேரத்தில் என்ன பண்ணலாங்க? ஆமாம் வரலாம். நம்ம அந்த காரியத்தை நம்மளால் என்ன பண்ண முடியலங்க. அப்புறம் எங்கே விசுவாசம் இருக்குது நம்மள்கிட்ட? ஆமென். சின்ன ஒரே ஒரு கட்டளைங்கண்ணே, என்னை அன்றி வேற தேவனை உண்டாக்கவும் நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டாம். இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது, அது ஏதாவது பண்ணி விடுமோங்கிற பயத்தில் என்ன பண்ணுறாங்க பாதி பேர். அங்கிட்டு கொஞ்சம் கண்ணையும் நம்ம என்ன செய்கிறாங்க, அரசியலர் நம்ம அந்த பக்கம் கொஞ்சம் பார்த்துக்குவோம், ஏன்னா அது ஏதாவது பண்ணிடக்கூடாது. அப்படியெல்லாம் இருக்கிற ஆட்களும் நம்ம என்ன செய்கிறாங்க. ஆமே. இப்போ விசுவாசம்னா என்னன்னு கேட்டால் இந்த வேதம் என்ன சொல்லுதோ அது கீழ்ப்படியும், அவ்வளோதாங்க. அது கிரியே இருக்கணுங்க. அந்த செயல்பாடு தாங்க உங்களுக்கு நற்சாட்சி, அதாங்க நீதி. அந்த நீதி தான் பூரணப்படணும். அதுதான் ஆபிரகாம் இருந்துச்சு, அதனால தான் அவனுக்கு 100 வயசில் குழந்தை பிறந்தது. ஆமே. அதனால தான் பிள்ளைய கொண்டு போய் வெட்டான்னு சொன்னால் வம்பாடு ஒன்றும் கேட்கல, போய் வெட்ட போனான். நம்மள்கிட்ட நீ சொன்னால் செய்வோமாங்க? ஆமே. நம்மளும் ஆண்டோட பேசினா செஞ்சு தான் ஆகணும். ஆமே. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனம். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல. அப்ப நம்மள்ட்ட ஆவி இல்லைன்னா நம்ம சரீரம் செத்து போச்சு, பிரேதம்னு சொல்றோம், போனோன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். கிரியை இல்லாத விசுவாசமும். ஆமா, நீங்க விசுவாசம் இருக்கு 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 எங்க வச்சிருக்கா? பூனைக்குட்டி பைக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது, வெளியில எடுத்து விடணும். அப்பதான் பூனைக்குட்டி இருக்கா இல்லையானே தெரியும். ஆமே ஆமே ஆமே, அப்பதான் தெரியும். இல்லைன்னா செத்ததுன்னு அர்த்தம். என்கிட்ட இருக்கிற விசுவாசம் செத்துச்சு, வெளியில கொண்டு வர முடியல. ஏங்க? அது முடிஞ்சு போச்சு கதை, வெளியிலே வர மாட்டேங்குது. அந்த கிரியை இருக்குங்களேங்க, செயல்பாடு. சின்ன காரியம் தாங்க, எவ்வளோ பெரிய காரியம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்குறான், இருக்கா இல்லையாங்க? ஒரு ஏழை வந்தால் காசு கொடுக்குறது, அது கர்த்தருக்கே கடன் கொடுக்குறது. இதெல்லாம் ஒரு பெரிய காரியம். இதுக்கெல்லாம் ஒருத்தர் வந்து சொல்லிக் கொடுக்கணுமா? நீங்கள் பைபிளை வாசித்து பார்த்தா தெரியும் எப்படிரா நம்ம காரியங்கள்லாம் நிறைவேற்றுனா. இந்த நம்முடைய விசுவாசத்தினுடைய செயல்பாடு. நான் உயிரோடு இருக்கிறேன்னா என்ன செஞ்சுருக்கணுங்க? இந்த கையை காலெல்லாம் நான் ஆட்டிகிட்டு இருக்கணும். ஆமே. ஆமாம், அப்படி தானுங்களா? கண்ணு முழிச்சு கிழிச்சு பார்க்கணும். ஐசியூவில் இருக்கிற பார்த்தோன்னா என்னங்க எதாவது இருக்குதா? ஒன்றும் காணுமே, அப்படியே தான் இருக்கிறாரு. கொஞ்சம் நாடி பிடிச்சி பாருங்கள், என்ன இருக்குதா? ஆமாம், கொஞ்சம் சவுண்டு வருது. அப்படின்னா என்ன அர்த்தங்க? நம்ம ஏதாவது ஒரு செயல்பாடு இருந்தால் தான் அது உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். நம்மள்கிட்ட விசுவாசம் இருக்குது, விசுவாசியாக இருக்குன்னா ஏதோ ஒரு செயல்பாடு இருந்தால் தான் நமக்குள்ளே என்ன இருக்கிறான்னு அர்த்தம்,
உயிரோடு இருக்கிறோம் அர்த்தம், இல்லைன்னா பிரேதம்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் சொல்ற, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. ஆவிக்குரிய செத்தம் ஆவிக்குரிய அடக்கம், ஆவிக்கு செத்தவன் அடக்கம் பண்ணா நீ ஏன் பின்னாடி வான்னாரு. அப்போ ஆவிக்குரிய பிரேதம் என்கிற ஒரு காரியத்தை வேதம் சொல்லி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரிங்க, இப்போ நான் விசுவாசமாக இருக்கிறேன், நான் கிரியைகளை நடப்பிக்கணும்னா என்ன செய்யணும் இல்லைங்களா? நம்ம பேசணும், சண்டை பிடிச்சோம், கண்டிச்சோம், இதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்போ நான் என்ன தான் செய்கிறது கேள்வி வரணுமா இல்லையாங்க? அதுக்கும் பதில் வேணுமா வேணாமாங்க? அதுக்கும் பதில் இருக்கிறது. வாசிக்கலாம் அந்த வேளையில். நான் கிரியையில் நடப்பிக்கணும் நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, யோவான் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம். யோவான், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை. அப்போ இந்த இடம் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு ஆண்டவருக்கும் எனக்கு என்ன இருக்கணுங்க? ஒரு கனெக்ஷன் இருக்கணும், தொடர்பு இருக்கணும். இந்த தொடர்பு இல்லைன்னு சொன்னால் நான் கனி கொடுக்க மாட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஈல்டு கொடுக்க மாட்டேன்னு அர்த்தம். என்னுடைய கிரியைகள் நடப்பிக்க வேண்டுமானால், என்னுடைய செயல்பாடுகள் வர வேண்டுமானால் நான் யாரோடு தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கோம்? ஆமாம், ஆண்டவரோட தொடர்பில் இருக்கணும். அவர் ஃபோன் அடித்து பார்த்தாலும் நம்மள தொடர்பு இல்லைக்கு வெளியில் இருந்தால் கஷ்டம். ஆமே. அப்போ எப்பொழுதுமே எப்படி இருக்கணுங்க ஆண்டவரோட? எப்படிங்க தொடர்போடு இருக்கிறது சொல்லு. எப்பொழுதும் தொடர்பில் இருக்கணும், அப்புறம் வேலை வெட்டியெல்லாம் பார்க்க முடியாது. சொல்லுங்களேன். ஒரு சகோதரி எத்தனையோ மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன் நாங்களாம். எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படிங்க நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, அவ்வளோ நேரம் எப்படி ஜெபம் பண்ணுவீங்கன்னா? காலம்பரை எந்திரிச்சோன்னே ஆண்டவரே உமக்கு சோத்திரம்னு சொல்லுவேன், பல்லு விளக்கும்போது ஆண்டவரே உமக்கு சோத்திரம்னு சொல்லுவேன், தண்ணி குடிக்கும்போது சோத்திரம்னு சொல்லுவேன், சமைக்கும்போது சோத்திரம்னு சொல்லுவேன், சாப்பாடு பரிமாறும்போது சோத்திரம்னு சொல்லுவேன், வேலை செய்யும்போது சோத்திரம்னு சொல்லுவேன். ஆண்டவரை இதெல்லாம் செய்ய கொடுத்தீங்களே, இதெல்லாம் சொல்லி ஒன்று ஒன்றுக்கும் சொல்லி சொல்லி சோத்திரம் சொல்லும் பொழுது எனக்கு அவ்வளோ நேரம் சரியாயிடுச்சுங்க. ஆமாம். நாம் என்ன பண்ணுறாங்க? நம்ம ஒன்றும் சொல்லலைனாலும் பரவாயில்ல, அங்கே ஒரு டிவியை ஒன்றை பார்த்துக்கிட்டு இங்கே பாத்திரத்தை விளக்கிக்கிட்டு இருக்கிறோம். ஊர் கதையை பேசிக்கிட்டு நம்ம நிறையா செலவு பண்ணிகிட்டு இருக்கிறோம். தொடர்பு என்பது தேவனுடைய நினைவு என்னட்ட இருக்கணும். நான் பேசும் பொழுது, நான் அடுத்தவங்கள்ட்ட பேசியிருக்கும் பொழுது தவறாக பேசிடக்கூடாது. ஆவியானவரே என்னோட கூட இருங்க, தப்பாக நான் பேசிடக்கூடாது. இதுதாங்க தொடர்பு. ஆமே. ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த நெகேமியா பாருங்கள், நல்ல பாரத்தோடு இருந்தான். ராத்திரி பூரா உபவாசித்து ஜெபம் பண்ணி அழுது கண்ணீர் விட்டு புலம்பி தேவ சமூகத்தில் இருந்துட்டு போய் வேலைக்கு போய் நல்லா என்ன பண்ணிட்டாருங்க, நீட்டாக போய் நின்று ராஜாட்ட போய் நின்றுட்டு என்ன கேட்குறாரு? பானை பாத்திரம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவர் ராஜா அவனை தான் உத்து பார்க்குறாரு கிடந்து. புரியுதுங்களா? ராஜா அவனை பார்க்கணும் அவசியம் இல்லை, ஆனால் அவனை தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன கேட்குறாரு? என்ன ஒரு மாதிரியாக இருக்கிற, உனக்கு சரீரம் மாதிரி இல்லையே, உனக்கு ஏதோ இருதயத்தில் ஏதோ ஒரு வியாதி இல்லையே, இது மனக்கிளேசமா தவிர வேற எதுவும் என்ன இல்லை, உன்ட்ட ஏதோ மனக்கிளேசம் இருக்குது, மனசில் ஏதோ வேதனை இருக்குது போல இருக்கப்பா, என்னப்பா அது அப்படிங்கிறான். உடனே அவன் சொன்ன உடனே அடுத்த வார்த்தையை பாருங்க. அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, இப்போ பாருங்க இது எவ்வளோ நேரம் இவர் கேள்வி கேட்குறாரு, நான் பதில் சொல்லணும். இவர் கேள்வி கேட்டோம், நான் பதில் சொல்லுமா வேணாமாங்க? அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணிட்டாருங்க? ஜெபம் பண்ணிட்டார். எப்படிங்க அது? உட்காந்து இரியா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து முழங்கால் போட்டு பரலோகத்தில் எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்த இப்படி ஏதாவது சொல்லிட்டு இருந்தாராங்க. ஃப்ராக்ஷன் செகண்டில் என்ன பண்ணிட்டாருங்க அவர்? எவ்வளோ ஜெபம் பாருங்க. அது கேட்குறாரா இல்லையாங்க ஆண்டவரே? அந்த உண்மையுள்ள ஜெபம் நம்ம ஊர் கட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். சோத்திரம் ஆண்டவரே. அதை காருங்க, ஏசுநாதருக்கே பேதத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் இங்கே. ஆமே. இந்த வசனத்தை ஆதி ஆகமத்தில் இதை போட்டிருக்கிறது, வெளிப்படுத்தல இதை போட்டு ஒன்று சொல்ல வேண்டியதாங்க. அதுக்காண்டி ஓவர ஆண்டவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, வெளிப்பாடெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. அதெல்லாம் சொல்லிட்டு எதை சொல்ல வந்தோங்கிறத மறந்துடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்காக அந்த ஜபத்தை ஞாபகப்படுத்துற கொஞ்சம் நேரம் சோத்திரம் சொல்லி அதுக்கப்புறம் அப்படி இல்லையா? பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? நடக்குதுங்க. அதுக்கப்புறம் அந்த ஜபம் ஞாபகம் வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோன்னு சொல்லி முடிச்சிருவோம். ஆமே. அவன் எவ்வளோ ஒரு செகண்டில் ஜெபம் பண்ண பாருங்க. அந்த உள்ளா இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க நம்மள்ட்ட இருக்கும். அதுதான் தொடர்பு. எந்த நிமிஷத்துலையும் ஆண்டவரோட தொடர்பு இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட தொடர்பு பண்ணால் அவர் இல்லாமல் இருக்கிறதா, இல்லை அவர் தொடர்பு நம்ம இல்லாமல் இருக்கிறது, அதெல்லாம் கிடையாது. இவன் சொன்னானே அங்கே ஒரு கால் போயிடுச்சு.
அதுக்கு உடனே பதில் வந்துருச்சு, அங்கே ரிட்டர்ன் உடனே கொடுத்துட்டாரு. போ ரைட், உனக்கு லீவ் கிராண்டட். ஆமே, லீவு கிராண்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வனத்துக்கார்ட்ட போய் லெட்டர் கொடுங்க. கிராண்டு, போ, எவ்வளோ வேணாலும் மரத்தை வெட்டிக்கோ. எவ்வளோ நேரத்துக்குள்ளார? அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு அவனுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம், அவனுக்குள்ளே இருந்த அந்த கிரியைகள், அவனுக்குள்ளே இருந்த ஜப வல்லமை எப்படியா இருக்கிறது? கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ தேவனோடு கூட இருக்கிற தொடர்பு தான் நம்மளை அதிகமாக விசுவாசத்திலே வளர பண்ணுகிறது. நான் தேவனை விட்டு எட்டி போய் நின்றுட்டு இருந்துட்டு நாங்கள் வாரம் வந்து நின்று ஆண்டவரை பார்த்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. நினச்ச பொழுதெல்லாம் ஒரு செகண்டு எந்த காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவரை நினச்சிட்டு போங்க, அதாங்க தொடர்பு. அல்லேலூயா. வண்டியில் ஏறி உட்காரும் பொழுது ஆண்டவரே சோத்திரம், என்னை பாதுகாப்பாக நடத்தும், அது சொல்கிறதுக்கு எவ்வளோ காரியம். அதுக்கப்புறம் குளிந்து எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்துறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. உழுகிறதுக்கு முன்னாடியே சொல்லிவிடுவோமே, ஆண்டவர் என்ன பாதுகாப்பாக நடத்தணும், பாதுகாப்பாக அழைச்சிட்டு போயிடுவார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ என்ன செய்யணும்னா, தேவனோடு நாம் எப்பொழுதும் இணைந்து இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. அடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். திரும்ப ஒரு வாட்டி இந்த வசனத்தை வாசிங்க, புரியலன்னா. அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு, அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிற தேவ அன்பு இருக்கு. ஆமென். ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். ஆமா, அன்பாகவே இருக்கார். யார் இடத்துல அன்பாக இருக்கிறார்? மொத்தமா பார்த்துட்டு என்ன பண்றாங்க? தேவன் அன்பாகவே இருக்கிறார், எல்லாரையும் அன்பு செலுத்துறார். ஆமாங்க, அன்பு செலுத்துகிறாருங்க. ஆனா யாருக்கிட்ட அன்பு செலுத்துறான்னு போட்டிருக்கு? வசனத்தை கைக்கொள்ளுகிற இடத்துல. வாசி தம்பி. அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், அவருக்குள் நாம் இருக்கிறோம் என்பதை. அப்ப எனக்குள்ள கடவுளுக்குள்ள நான் இருக்கிறேங்கிறது எப்ப தெரியும்னா, இந்த வசனத்தை நான் கை கொள்ளும் பொழுதுதான் ஓஹோ நான் ஆண்டவருக்குள்ள இருக்கேன்னு அர்த்தம். ஆமென். முதல் காரியம் ஆண்டவரோடு கூட இருக்கிற தொடர்பு, நம்முடைய ஜெபங்கள், ஆண்டவரோட பேசுகிற காரியங்கள் அதில் இருக்கணும். 2வது காரியங்கள் வேத வசனத்தின் மூலமாக, அந்த வேத வசனத்தின் நாம் கீழ்ப்படுகிறதின் மூலமாக தேவ அன்பு எனக்குள்ளாக பூரணப்பட்டு இருக்கிறது. அந்த வசனத்தை கைக்கொள்ள 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 என்னுடைய விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். ஆமென். முதல்ல ஆபிரகாமுக்கு பிள்ளைய பையனை கொண்டு வச்சு வெட்டுறான்னு சொல்லவே இல்லை. இல்லை, ஒரு ஆண்டவர் முதல்ல கூப்பிட்டு என்ன சொன்னாருங்க? நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போனாரு. அதை மட்டும்தான் நம்பி அவர் என்ன செஞ்சிட்டாருங்க? ஆமாம், அதை நம்பி அவர் போயிட்டாரு. அப்படி தானுங்களா? ஜனங்கள்லாம் நிறையா பெருகி போச்சு, 2 பேருக்கும் பிரச்சனை வந்துருச்சு. அவர் ஒரு பக்கம், லோத்து ஒரு பக்கம் போயிட்டாரு. அவர் லோத்தை என்ன சொல்கிறார்? நீ எந்த பக்கம் போறியோ நான் அந்த பக்கம் போப்பான்ட்டார். அவர் பார்த்தாரு, நல்லா ஏதேன் தோட்டம் மாதிரி தான் அவர் பக்கம் பிச்சுக்கிட்டு போயிட்டாரு. இப்போ இவர் என்ன பண்ணாருங்க? ஏன் இவர் நல்ல செழிப்பான இடத்த பார்க்கல? இவர் தான் மூத்தவர், இவர் தானே மூத்தவர். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஏய் நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போகிறேன் சொல்லியிருக்கணுமா வேணாமா? இவர் சாய்ஸை யார்கிட்ட கொடுத்தாருங்க? ஏன் லோத்திட்ட சாய்ஸை கொடுத்தாரு? என்னம்மா? இல்லை, நடத்துறாருங்கிறத காட்டலாம். எப்படி கரெக்டாக சொல்லுங்க பாப்போம். என்ன வாக்கு வாங்கிட்டாரு அப்படிங்கிறத சொன்னாரு. என்னம்மா? அல்ல, அது சொன்னாருமா. ஏன் ஆபிரகாம் அவனை நீ எந்த பக்கம் வேணாலும் போ, நான் நீ எந்த பக்கம் முதல்ல வேணும்னு அவனுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுத்ததுக்கு ஆண்டவரை அழைக்கும் போது என்ன அழைச்சாரு? அப்ப அவரு காண்பிக்கிற தேசத்துக்கு தான் போகணும். அப்ப அவரு காட்டல அதை, அதனால சொல்ற ஆண்டவர் காட்டுறது நான் போறேன், நீ உன் இஷ்டத்துக்கு எதனா தெரிஞ்செடுக்கலான்ட்டாரு. இப்போ அவர் போயிட்டாரு. இப்போ ஆண்டவர் நான் கூப்பிட்டு சொல்றாரு, எம்மட்டும் நடவ அம்மட்டும் நடான்ட்டாரு. இவனுக்கு ஒரு எல்லை பவுண்டரி இருந்துச்சு, லோத்துக்கு ஒரு பவுண்டரி இருந்துச்சு. அவனுடைய எல்லையை பார்த்தீங்கன்னா அதில் குடிச்சிருக்கோம். ஆனால் ஆபிரகாம் இப்படி கொடுக்கல. என்ன சொன்னாருங்க? ஏய் நீ எவ்வளோ தூரம் நடக்கிற நடப்பா, எல்லாம் ஒன்று தான்ப்பா, உனக்கும் சந்ததிக்கும் அதான் கொடுக்குறேன். இன்னும் வரலாம் அது எடுக்க முடியல. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ வசனங்களுக்கு அப்படியே அவன் கீழ்ப்படி ஆரம்பித்தான்.
அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வர ஆரம்பித்தான். லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து வந்து என்ன பண்ணுறாங்க, திரும்ப அவங்கள பெற்றுக்கொண்டு வந்ததுக்கப்புறம் பரிசு பொருளை பார்த்து என்ன சொல்கிறாருங்க, சாலமன் ராஜா என்ன சொல்கிறாருங்க, எதையாவது எடுத்துகிட்டு போப்பா, உனக்கு விருப்பமானதை நீ எடுத்துகிட்டு போ. அப்புறம் என்ன சொல்கிறாருங்க, ஆபிரகாமை ஐஸ்வர்யன் என்று எண்ணாதபடிக்கு ஒரு பொன் சரட்டையும் நான் எடுக்க மாட்டேன். ஏன் அதை சொல்கிறான், ஏங்க அதை சொல்கிறான்? கர்த்தர் கொடுத்ததுனால, கொடுத்தது அல்ல. அதனால நீங்கள் திரும்ப பழையபடி அங்கே தான் போகணும். எங்கே, கூப்பிட்ட இடத்துல தான் போகணும். அங்கே என்ன சொன்னார், நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும். டேய், நீ கொடுத்து நான் ஆசீர்வாதம் இல்லடா, நான் கொடுத்தா நீ ஆசீர்வாதம். ஆமென். பார்த்தீங்கன்னா வசனத்தை அவன் விடலை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய விசுவாசத்தில் வளர வளர வளரதான் கடைசியில் சொன்னார், அது பூரணமான ஒரு காரியத்தில் கொண்டு உன் பையனை கொண்டு வெட்டுறான்ட்டார். ஆமென். அப்பவும் விடலையே. எபிரேய புத்தகத்தில் போட்டிருக்கு, அவன் திரும்ப உயிரோடு பெற்றுக்கொண்டதற்கு அந்த நினைவோடு கூட தான் கொண்டு போனான்னே சொல்லி போட்டிருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ வசனம் நமக்குள்ளே என்ன பண்ணுங்க, பூரணப்படுகிறதா இருக்கணும், செயல்படுகிறதாக இருக்க வேண்டும். நான் வசனத்தை விட்டுட்டு நான் வேற ஏதாவது விசுவாசம் இருக்குது, நம்ம நிறைய பேர் அதான் சொல்லிட்டு இருக்கோம், நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை பிசாசானும் விசுவாசித்து பயப்படுகிறது. அப்படி போட்டிருக்கா, நடுங்குகிறது, அப்படிதான் பைபிள் போட்டிருக்கு. வசனம் நம்ம மாற்ற, புது பைபிளை நம்ம எழுதக்கூடாது, அந்த பைபிளை தான் நம்ம வாசிக்கணும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், நானும் வேறு தூதர்களாக கொண்டு வந்து இந்த சுவிசேஷம்லாம் வேறு சுவிசேஷம் நம்பாதீங்கடான்ட்டார். நம்ம புதுசாலாம் எழுத வேண்டாம். சரி, அப்போ என்ன சொல்லியிருக்கு, பிசாசும் அவரை விசுவாசி நடுங்குதான். ஆனால் நம்ம தான் நடுங்க மாட்டேங்கிறோம். தேவ சமூகத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நடுக்கம் இல்லை, ஒரு பயம் இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எது வேணாலும் பேசுகிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு நமக்கு இருக்குது. பிசாசு நடுங்குதுன்னு. சரி, சோத்திரம். ரெண்டாவது காரியம், வசனத்தை நாம் கைக்கொள்ளுவர்களாக இருக்கும் பொழுது அந்த வாக்கு தத்தத்தை நாம் என்ன செய்கிறாங்க, சுதந்திரித்துக் கொள்கிற விசுவாசம் எனக்குள்ளே வளர ஆரம்பிக்கிறது. அது கிரியைகளை செயல்படுவதற்கு அது எனக்கு உதவியாக இருக்கிறது. ஆமே. சின்ன சின்ன காரியத்தில் வசனத்தை, ஓ இது நடக்குதே, ஓ இது நடக்குதே, நம்ம போய் உடனே ஒரு வியாதியஸ்தர் மேல் கை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொத்தமானோட ஒரு பெரிய ஒரு கேன்சர் பேஷண்ட்டை போய் உட்காந்து கையை வச்சு இயேசுவின் நாமத்தில் கேன்சர் போனாலும் போயிடும். புரியுதுங்களா? நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் ட்ரை பண்ணாமல், சின்ன ஒரு ஜுரம் இருக்குன்னு வச்சுங்க, அதை போய் நீங்கள் கையை வச்சு ஜோம் பண்ணுங்க, போயிடும். அது போனால் நம்மளுக்கு ஜுரம் போயிடுச்சுப்பா, அடுத்தது என்ன பண்ணிடுவான், அடுத்த இடத்துக்கு போயிடுவோம். இதுதான் சொல்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக வசனத்தை நீங்கள் உங்களுக்குள்ள அபியாசப்படுத்த ஆரம்பிங்கள், செயல்படுத்த ஆரம்பிங்கள், உங்களுடைய விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. அடுத்த ஒரு காரியம் பார்க்குறோம். கொலோசியர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 21 to 22 வசனங்கள் வரை. ஏம்மா 1வது அதிகாரம் 21, 22 வாசிங்க. அந்நியராயும் முன்னாடி சத்துருக்களாக இருந்தீங்க. யாருக்கு சத்துருவா இருந்தோம்? யாருக்குங்க சத்துருவா இருந்தோம்? பிதாவுக்கு சத்துருவா இருந்தோம் இல்லைங்களா? அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, தேவனோடு கூட இருக்கிற கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே அடிமையின் ரூபம் எடுத்து ஆமாம் பூமியில் வந்தார். எதுக்கு வந்தார்? ஆமாம், இரு திறத்தாரையும் இல்லைங்களா? ஆமாம், 2 பேரையும் ஒன்று சேர்க்கும்படியாக சமாதானக்காரனராகி வந்தார்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. அப்போ எனக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது. என்ன பஞ்சாயத்து? நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை நான் செஞ்சு விட்டேன், அதனால எனக்குள்ளே பாவம் வந்துருச்சு. அது யாரோ செஞ்ச பாவம், அதெல்லாம் என்ன பண்ணிச்சுக்க தொடர்ந்து எனக்குள்ளே ஆமாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதனால நான் என்ன பண்ணுதுங்க, எனக்கு மரணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுதான் அவங்க சொல்கிறாங்க, அப்படி இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாக தண்டிக்கப்படாதவர்களாக. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, அவர் என் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டு, என்னுடைய மீறுதல் நிமித்தம் அடிக்கப்பட்டு, என்னுடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார். எனக்கு வர வேண்டிய தண்டனை அவருக்கு வந்துருச்சு. வாசிங்க. நிறுத்தும்படியாக நீங்கள் கேட்ட சுவிசேஷம், இப்போ வரலும் கேட்டீங்களே சுவிசேஷம்,
பாவத்தை மன்னிச்சு நம்மளை விடுதலை இந்த கேட்ட சுவிசேஷம் உண்டாக்கும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால். ஆமென். அப்போ என்னென்ன இருக்கணுங்க? நமக்குள்ளார உறுதி இருக்கணும், அசையாமல் இருக்கணும், நிலைச்சிருக்கணும். வசனத்தை ஒரு நாளைக்கு நிற்கிறது, ஒரு நாளைக்கு நிற்கிறது இல்லை. புரியுதுங்களா? எப்போ எனக்கு நேரம் கிடைக்குது அப்போ வர்றது, எப்போ நேரம் கிடைக்கல அப்போல்லாம் செயல்பட முடியாதுங்க. அப்படிலாம் கிடையாது. நான் எது நடந்தாலும் அந்த இடத்துல போய் நிற்பேங்க. ஆமாம். எது செஞ்சாலும் அந்த காரியத்தை நான் விடாமல் செய்வேங்க. அந்த ஒரு காரியத்தில் அப்படி நிலைச்சு நின்று பாருங்க, அசையாமல் நின்று பாருங்க. நம்ம நிறையா கேப்பு கொடுக்குறோம். எங்கே கேப்பு கொடுக்குறோன்னா, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு நேரம் இருக்குது. ஆனால் நம்முடைய எல்லா காரியங்களும், தேவனுடைய காரியங்கள் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமாம். எதுவுமே தடால்னு ஒன்றும் வர்றது கிடையாது. எல்லாமே ப்ரோக்ராமாக வச்சுருக்குறோம். ஆனால் அந்த ப்ரோக்ராம் இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க? இதை காட்டிலும் வேறொன்று வேலை எனக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இதை காட்டிலும் வேறொன்று சொன்னால் அது விக்கிரகமாக மாறிவிடுகிறது. ஆமாம். புரியுதுங்களா? ஆண்டவரை விட்டுட்டு வேற ஒன்று சொன்னால் அது விக்கிரகமாக இருக்குது. இன்னும் மோசமான வார்த்தைகள்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கொச்சையாகவே தான் இருக்கும். ஆமாம். புரியுதுங்களா? ரைட். அதெல்லாம் சொல்ல விரும்பலை. சரி, ரைட். அப்படி இருந்தாலும் இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில்? நம்ம என்ன பண்ணாங்க? நம்ம நிலைச்சிருக்கணுமா? அப்படி எப்படி இருக்கணுங்க? உறுதியாக இருக்கணும், நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ அதில் என்ன பண்ணியிருக்குன்னா, அதில் என்ன பண்ணியிருக்காங்க? பாவ மன்னிப்பினுடைய உறுதி. புரியுதுங்களா? அந்த முதல் வசனம் வாசிச்சிங்கல்ல, அது 21. அதில் என்ன பண்ணியிருக்குங்க? அந்நியராயும் துர்க்கிரியா பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் தண்டிக்கப்படாதவர்களாகவும். அப்போ பாவத்திலேருந்து நமக்கு மன்னிப்பை கொடுத்துருக்கிறார். இப்போ எனக்கு பாவ மன்னிப்பு இருக்குங்கிற நிச்சயம் எனக்குள்ளே வரணும். ஆமாம். பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் எனக்குள்ளே வந்தால் தான் நான் பரிசுத்தமாக இருக்கிறேங்கிற நம்பிக்கை எனக்கு வரும். நம்ம டவுட்டாக இருக்கக்கூடாது, இல்லைங்களா? ஆமாம். ராமேஸ்வரம் போய் குளிச்சா பாவம் போகும். அப்படியா? சரி போயிட்டு வாப்பா அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அடுத்த வருஷமும் ராமேஸ்வரத்துக்கு எதுக்கடா போனால், இல்லைங்க பாவம். அப்போ திரும்பி அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? அப்போ நாம் யாருன்னு கேட்டால், இல்லைங்க என் பாவத்தை ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். ஆமாம். அந்த நிச்சயம் நமக்குள்ளே இருக்குதா? பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம். பாவ மன்னிப்புடைய நிச்சயம் எனக்குள்ளே வந்துச்சுன்னா எனக்குள்ளே என்ன இருக்காதுங்க? பயம் இருக்காது. ஆமாம். நம்ம வியாதியை சரி கை வைக்கிறீங்க, கை வைக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறோம்ல. ஏன் பயம்? ஏன்? அப்போ நல்ல அந்த பயம் எதுக்கு வந்துச்சு? என்னக்கிட்ட அந்த பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் இருக்குதா? நான் பரிசுத்தமாக இருக்கிறேங்கிற டவுட்டு அதுலேருந்து மாறணுங்க. அப்போ நமக்குள்ள அந்த பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் வந்துச்சுன்னா எனக்கு பயமே இல்லை, கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஏன்? ஏனாண்டவர் என்னுடைய பாவங்கள்லாம் மன்னிச்சிட்டார். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களும் என்ன பண்ணுதுங்க? என்ன சுத்திகரிச்சுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வந்து எனக்கு பயமே கிடையாது. நான் பாட்டு கையை வச்சுட்டு போயிடுவேன். அந்த இடத்துக்கு வாங்கங்கிறாங்க. ஆமே. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கா? ஆண்டவர் ஒன்றும் ரொம்ப கஷ்டமான காரியத்தில் நமக்கு ஒன்றும் வைக்கல. இதை காட்டிலும் கஷ்டமான வேலையை நம்ம உலகத்தில் செஞ்சுட்டு இருக்கோம் சம்பளத்துக்காக. ஆமே. ஆண்டவர் சொன்னவங்க ரொம்ப பெரிய கஷ்டமான காரியம்லாம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின புத்தகம் 7வது அதிகாரம் 13வது அதிகாரம் 14வது வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது. ஆமாம். இப்போ நமக்கு வாசல் தெரியணும். என்னுடைய பாதை எப்பொழுதும் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? விசாலமாக இருக்காது. நான் ஆண்டவருடைய விசுவாசத்தின் வழி விசாலமாக இருக்காது, நெருக்கமாக தான் இருக்கும். ஏன்? அங்கங்கெல்லாம் பாடுகள் இருக்க தான் செய்யும். நாம் போய் நான் வேலை பார்க்குற இடத்துல லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொன்னால் அநேகர் நம்மளை நெருக்க தான் ஆரம்பிப்பாங்க. ஆமென். ஆமென். என்னடா நீ எப்போ பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை போகிற, ஒரு நாள் கூட வரமாட்டேங்கிறேன்னு சொன்னால் அடுத்தவன் நெருக்கத்தை தான் கொடுப்பான். நீ இடம் பெரிய பக்திவானோ, நீ என்ன சாமியார் ஆகிட்டியோ, கிண்டலாக தான் சொல்லுவாங்க. தேவையில்லை. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாகவும் எனக்கு அது தேவவேலனாக இருக்கிறது. ஆமென். அப்போ நெருக்கத்தில் தாங்க போகணும். நான் எப்படி வேணாலும் சாமியை கும்பிடுவேன்,
நான் எப்படி வேணாலும் இருப்பேன், நான் எப்படி வேணாலும் பண்ணுவேன், ஆனால் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்படியெல்லாம் கிடையாது. அப்படிலாம் வேதம் சொல்லலை, அப்படியெல்லாம் பைபிளில் எழுதலை. நான் புது பைபிள் எழுத முடியாது. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லுது? எப்பா என் வழியில் வந்தால் நெருக்கம் இருக்கும்பா. உண்மையாக தான் ஃபேக்டாக சொல்லிட்டாரு. என் வழியில் வந்தால் நெருக்கம் இருக்கும். ஏன்? நீ ஆவியினுடைய கனி கொடுத்தீங்கன்னா கஷ்டம்தான். அன்பு இருக்கணும், சந்தோஷம். ஒரு 4 பேர் திட்ட தான் செய்வான், அவன்கிட்ட நீ பொறுத்து தான் போகணும். எனக்கு ரோசம் இல்லையா, வெக்கம் இல்லையா, உப்பு போட்டு சொல்கிறீங்க, எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, கேட்க முடியுமாங்க? ஆமே. ஒருத்தர் திட்டிகிட்டு இருக்கிறாருங்க என்ன, நான் அவன்கிட்ட போய் நின்று திட்டிகிட்டு இருந்தேன்னா அப்போ எனக்கு அவனுக்கு என்ன இருக்குது? ஆமீன். புரியுதாங்களா? ஒரு ஜட்ஜு காரில் போயிட்டுருக்கிறாரு, போதையில் ஒருத்தன் நடு ரோட்டில் சைக்கிளை வச்சுட்டு அவர்கிட்ட ஒம்பு பண்ணிகிட்டு இருக்கிறான். அவர் இறங்கி போய் என்னடா நகரியா நகர மாட்டேன்னு பேசுவாராங்க? ஏன்? அவருக்குன்னு ஒரு தரம் இருக்குது, அதுலேருந்து இறங்க மாட்டார். அப்போ நீங்களும் நான் யாருங்க? நான் யார்? இப்போ தானே படிச்சுட்டு தானே வரும், தேவனுடைய பிள்ளைகள், அப்படி தானேங்க? அப்போ நமக்குன்னு ஒரு தரம் இருக்கா இல்லையாங்க? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எனக்கு தகுதியாகிறாது. ஊரில் இருக்கிறவங்க ஒருத்தன் சண்டை போட்டான்னா அவன் உலக பிரகாரமாக சண்டை போடுவான். அவனோட போய் நானும் நின்று என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், நானும் போய் நின்று சண்டை போடக்கூடாது. விடுப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம் போன்னு சொல்லி அவன் தள்ளி விட்டுட்டு உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போங்க. அவன் என்ன வேணாலும் திட்டிட்டு போடுங்க. அதுதான் நெருக்கம். பக்கத்தில் அவன் சொல்லுவான், என்னடா அவ்வளோ தூரம் திட்டுறான், பேசாமல் போறியாடான்னு. இவன் அடுத்தாள். நமக்கு பிசாசு எப்போது என்ன பண்ணுவாங்க? ஏசுனார கடைசி வரலும் பிசாசு அவன் விடலை. சிலுவையில் நிற்கிறாரு, அப்போ கூட என்ன சொல்கிறான்? இறங்கி வரியா? உண்டா இல்லையாங்க? அவருக்கே இந்த பாடு, பச்சை மரத்துக்கே அந்த பாடு என்றால் பட்ட மரத்திற்கு என்ன பாடு கிடைக்கும்? ஆமென். நமக்கு நெருக்கம் எல்லாம் தாங்க வரும். இந்த பாதை நெருக்கமாக தான் இருக்கும். விசுவாசத்தின் பாதை நெருக்கத்தில் தான் இருக்கும். அதில் தான் நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவ்வளவோ கஷ்டம் இருக்கும். காலம்பரை எந்திரிச்சோம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாங்க, இன்றைக்கி அது பண்ணணுமாங்க, இது எல்லாம் இருக்க தாங்க செய்யும். எல்லாத்தையும் நாங்கள் செய்து முடிச்சுட்டு வரோம் பார்த்தீங்களா? இன்றைக்கி ஆண்டவருக்குன்னு எல்லாம் செய்து முடியும் பாருங்க, நமக்கு வந்துருங்க மேலே பொக்கிஷம் ஏறிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17 to 18 வரை. இத நிமித்தம் எனக்கு பிரியமும் உண்மையுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு தம்பி வாசிக்க 2 கொரிந்தியர் 4:17-18. அதானா? வாசிங்க. அனுப்பினேன். அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். இல்லை, மேலும் காணப்படவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பார்வை எங்கே இருக்குன்னு சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியாது. மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருடம், பலன் இருந்தால் 80 வருடம், கிருபை இருந்தால் 120 வருடம். அதுக்கு மேலே சாய்ஸ் இல்லை. ஒரு சிலர் வாழ்ந்துறாங்க, போனால் போகுது. ஆமே. ஆனால் இந்த உலகத்தை விட்டு நம்ம என்ன பண்ணணுங்க? இந்த சரீரம் ஒரு நாள் அழிந்து போகிறது. ஆனால் நித்தியமான ஒரு வாழ்க்கை உண்டு. உங்களுடைய மேலான பார்வை நித்திய வாழ்க்கைக்குரியதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் வளரணும்னு சொன்னால் நீங்கள் பார்க்க வேண்டியது மேலே தான். ஆமே. உங்களுடைய சிந்தைகள் மேலாக இருக்க வேண்டும். தேவனுடைய காரியங்கள், தேவ சிந்தனைகள், தேவனுடைய நன்மையான காரியங்கள், தேவனுடைய கனி கொடுக்கிற அனுபவங்கள், இந்த மேலான சிந்தைகளை நாம் தேடும் பொழுது மாத்திரமே அநித்தியமான காரியங்கள் நம்ம விட்டு விலகும். அல்லேலூயா. நாம் இந்த உலகத்தையே தேடிட்டு இருந்தால் பணம் 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 பணம்னு சொல்லிட்டு இருந்தால் நீங்கள் பணத்தை நிறைய சேர்த்து வைக்கலாங்க. ஆனால் அளவுக்கு மீறி சேர்த்து வச்சு பைபிளில் சொல்லியிருக்கு, அதை அனுபவிக்கிறது வேற ஒன்றை கொடுத்துட்டாங்க. அதுக்கே நீ கஷ்டப்பட்டுட்டு கிடக்குற. ஆமே. அடுத்தவனை சோம்பேறி ஆக்கிடுறது. ஆமே. ஆமாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர்
பையனுக்கு நிறையா சேர்த்து வச்சிருக்கிறார், பையனால் நடக்கவே முடியல. ஆமே, ஆமாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுதான் அன்றைக்கி நிறையா அப்படி தான் பண்ணி வச்சுட்டு இருக்காருங்க. அவங்களும் கொஞ்சம் உழைக்கட்டுங்க, அவங்களும் சம்பாத்தியத்தை தெரிஞ்சிருக்கணுங்க, அவங்களும் உழைப்பினுடைய காரியத்தை அவங்க தெரியாமல் வழி இல்லாமல் நோ பெயின் நோ கெயின். வழி தெரிஞ்சால் தான் சம்பாத்தியத்தினுடைய அருமை தெரியும். அவங்களுக்கு கொஞ்சம் விட்டு வைங்க. நம்ம எல்லாத்தையும் சம்பாரித்து கொடுத்துட்டு நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் ஒன்றுமில்லாமல் நின்று விடாதீர்கள். வாழ்க்கை வேஸ்ட் ஆகிட்டோன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் மேலானவைகளை பாருங்கள். போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உள்ள எவ்வளோ கொடுக்குறாரு ஆண்டவரே சோத்திரம். அவர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுப்பாரு. ஒருத்தனை பணக்காரனா வச்சுருக்க, ரைட், அவன் இருந்துட்டு போகிறான். நமக்கு எவ்வளோ கொடுக்குறான், அந்த வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்தோம்னா அதுவே ஆண்டவருக்கு மகிமையான ஒரு காரியமாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய விசுவாசம் வளர வேண்டுமானால் சிந்தைகள் மேலான சிந்தனைகளாக நமக்குள்ளாக இருக்க வேண்டும். வாசிங்க யோவான் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 26வது வசனம். ஒருவன் ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், அப்ப என்னுடைய விசுவாசத்தின் கிரியைகளே தேவனுடைய ஊழியம்தான். ஆமென். புரியுதுங்களா? என்னுடைய வேலையை நான் என்னென்ன விசுவாசத்தில் செயல்படுகிறேனோ அதுவே கர்த்தருடைய ஊழியம்தான். ஏனென்று சொன்னால் அந்த உலகத்துக்கு சாட்சியாக இருக்கிறேன். அந்த சாட்சியே ஆண்டவருக்கு ஊழியம்தான். அப்போ நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னா ஆண்டவரை போல இருக்கணும். ஆமென். நீங்கள் அவரை பின்பற்றி வாங்க. எல்லாரையும் நேசிச்சாரு, எல்லாரையும் சுகப்படுத்தினாரு, எல்லாத்தையும் வார்த்தை சொன்னார். ஆமென். இதுதாங்க நம்மள்ட்ட செய்ய சொல்கிறாரு. இப்போ எல்லாருக்கும் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோமா? ஏசு நல்லவர்னு சொல்லி எத்தனை பேருக்கு அறிவிச்சிருக்கிறோம்? ஒரு நல்ல காரியம். நமக்கு ட்ராக்ஸ் கொடுக்க போகும்பொழுது நமக்கு ஒரு எத்தனை பேர், 15 பேர் என்னமோ வந்திருந்தாங்க. அதிகமான பேர், ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுதான் வேணும். ஆண்டவருக்குன்ற இந்த ஊழியம் செய்கிற அனுபவங்கள். ஆண்டவரை போல் நம்ம ஊழியம் செய்யணுங்க. வசனத்தை சொன்னாரா, சுகப்படுத்தினாரா, சமாதானமாக பேசினாரா, மாடலை யாரை பாருங்க, யாரையும் பார்க்காதீங்க. ஊழியக்காரனை பார்க்காதீங்க, அந்த ஊழியக்காரனை பார்க்காதீங்க, இந்த ஊழியக்காரனை பார்க்காதீங்க. ரோல் மாடலை இயேசுநாதர் தாங்க. என்னுடைய விசுவாசத்தில் வளரனா அவரை போல ஜெபிக்கணும். ஆமாம், அதிகாலையில் எந்திரிச்சு இருட்டோடு எழுந்திருந்து ஆமாம் ஜெபம் பண்ணார். அது மாதிரி அவரை போல் ஜெபம் பண்ணணும், அவரை போல் வேத வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும், அவரை போல் நான் சுகமாக்கணும், அவரை போல் நன்மையான காரியங்களை செய்யணும், அவரை போல் நான் நடக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின புஸ்தகம் 14, 11, 12. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகள் நிமித்தமாக என்னை நம்புங்கள். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ என்னை நம்பணும்னா என்னை கிரியை பார்த்து நம்புப்பாங்கிறாங்க. எனக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு சொன்னா என்னுடைய கிரியை பார்த்தா நம்பணும். ஆமென். அடுத்த வசனம் சொல்லுது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவினிடத்தில் போகிறபடினாலே என் விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அப்ப நம்ம எப்படி என்ன செய்வோமாங்க? என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னை விசுவாசிக்கிறவன் யார் சொல்றா? இயேசுநாதர் சொல்றாருங்க. அப்ப அவரை விசுவாசிக்கிறோம், நம்மள விசுவாசிக்கிறோமா இல்லையாங்க? சத்தம் வரலையே. ஆமா, அவரை விசுவாசிக்கிற நம்ம தான் உட்கார்ந்துருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியத்தையும் செய்வான், இவைகளை பார்க்கிலும். ஆமே. அப்ப நாமளும் கிரியை தான் செய்யணும். ஆமே, இதை தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு தான் கிரியைகள். ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இதெல்லாம் செய்யும் பொழுதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. இந்த விசுவாசம் கிரியைகளை ஆரம்பிக்கிறது. இந்த கிரியைகள் பூரணப்படும் பொழுது அது நமக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. அது இல்லாமல் நீதிமொழிகள் 24, 30 வாசிங்க. 30லேருந்தே வாசிங்க. 30லேருந்து அடுத்தது வாசிங்க. சோம்பேறியின் வயலையும் திராட்சை தோட்டத்தையும். ஆமாம், சோம்பேறியுடைய வயலை திராட்சை தோட்டத்தில் அப்படி பார்த்துக்கிட்டே போனாராம். இதோ அது எல்லாம் முள்ளுக்காடாக கிடக்குது, காஞ்சோரி மூடியது, இடிந்து கிடந்தது.
அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடங்கி கொண்டு நித்தியம் செய்யும் என்பார்களோ, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் ஆயுதம் அணிந்தவனை போலவும். ஆவிக்குரிய தரித்திரமும் வறுமையும் வரும். ஏன்? சோம்பேறியா இருந்தா. ஆமே, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு நினச்ச நேரத்தில் ஜோபம் பண்ணிட்டு நினைத்த நேரத்தில் போய் இதெல்லாம் ஒரு கடமையாக நீங்கள் செஞ்சீங்கன்னா சோம்பேறின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆமே, நம்ம வீட்டில் என்ன தான் இருக்குமாங்க, காஞ்சூரி தான் படுத்து கிடக்கும், கல்ச்சோறு இடைஞ்சு கிடக்கும், நெறிஞ்சி முள்ளு விளைஞ்சு கிடக்கும். அது என்ன சொல்கிறாங்க? ஆவிக்குரிய தரித்திரம் மட்டும் ஒரு நாள் இருக்கக்கூடாதுங்க. ஆவிக்குரிய தரித்திரம் வந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே போச்சுன்னு அர்த்தம். ஆவிக்குரிய தரித்திரம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலான ஒரு வாழ்க்கை. நம்முடைய வைராக்கியமான ஜெப ஜீவியம், ஆண்டவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறது, ஆராதனையில் கலந்து கொள்வது, அந்நிய பாஷைகளை பேசுவது, இதில் நமக்கு தரித்திரம் வந்துச்சுன்னா ஆசீர்வாதம் கிடையாதுங்க, வறுமை தாங்க நமக்கு கிடைக்குன்னு சொல்லி வேதம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 பேதுரு 1 அதிகாரம் 5 வாசிக்கலாம். கடைசியாக ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே அப்படிங்கிற ஒரு வசனத்தை வாசித்து இப்படி நம்ம விசுவாசமாக நம்முடைய வாழ்க்கையில் கிரியைகளை நாம் நடப்பிக்கும் பொழுது வாசிங்க. இல்லை, ஆகையால் சகோதரரே இருக்கா, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளலையும் 5-10 ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாகும்படி. நீங்கள் எதுக்கு அழைச்சிங்கன்னு முதல்ல பாருங்கள். சும்மா சர்ச்சில் வந்து நின்று ஆராதனை பண்ணுவதற்காக உங்களை யாரையும் அழைக்கலை. இந்த பட்டணம் நாசமாக இருக்குது, இந்த பட்டணம் பாவத்திற்குள்ளாக இருக்கிறது, இந்த பட்டணம் ஆவிக்குரிய அறியாமையில் இருக்கிறது. இவர்களை அறிவுள்ளவர்களாக இருளிலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சமாக மாறும்படியாக, அவருடைய ஆவிக்குரிய தரித்திரத்தில் இருந்து ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படியாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்தது மட்டுமல்ல, இந்த ஊரில் ஸ்திரமாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ஊருக்கான தலைமைத்துவம் என் கையில் தான் இருக்கு. ஆமென். அப்போ என்னுடைய கிரியைகள் இந்த ஊரை நோக்கி தான் இருக்கணும். ஆமென். இந்த ஊர் ரட்சிக்கப்பட்டா மகிழ்ச்சி. ஆமென். எவ்வளோ பரலோக ராஜ்யம் சந்தோஷமாக இருக்கும். ஒரு பாவியினுடைய மனம் திரும்புதலை குறித்து பரலோக ராஜ்யம் சந்தோஷமாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பெயரை சொல்லிக்கொண்டு வீணான அக்கிரமங்களோடும் வீணான விக்கிரகங்களோடும் பாவ காரியங்களோடும் இன்னைக்கு உலாவி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நீங்களும் நானும் உப்பாக வெளிச்சமாக நாங்கள் விசுவாசத்தோடு நாம் காண நம்முடைய கிரியைகள் வெளிப்பட வேண்டும். ஆமென். எப்படியாவது உங்களை போய் ரீச் பண்ணணுங்க, எப்படியாவது உங்களுக்கு போய் சொல்லணுங்க, எப்படியாவது உங்களை குணப்படுத்தணுங்க. அதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஆமென். என்னுடைய விசுவாசம் அதற்காகத்தான் நம்மளை அழைத்திருக்கிறார். தாவீதை பாளையத்திற்கு கொண்டு வந்தது ஒரு முகாந்திரம் இருந்தது, அது கோலியாத்தை ஜெயிக்கும்படியாக. இங்கே இருக்கிற கோலியாத்துகள் அநேகம் உண்டு, இவர்களை ஜெயிக்கும்படியாகத்தான் நம்மளை தாவீதாக இந்த உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறார், நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் கிரியைகளினாலே இந்த பகுதியை நாம் ரட்சிக்க முடியும். ஹல்லேலூயா. தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். எப்படி ஆயிரம் போய் சொல்லுங்க, எப்படி ஆயிரம் அவர்கிட்ட பேசுங்க. யார் வியாதியஸ்வரை பார்த்தா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவங்கள்ட்ட நீங்கள் போய் பழம் கொடுங்க, எது வேணால் செய்யுங்க, டாக்டரை பாருங்கள், எல்லாம் சொல்லுங்கள். ஆனால் ஒரு ஜெபம் மட்டும் பண்ணிட்டு வந்துருங்க. ஆமாம், நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கங்க, இந்த பகுதியில் அநேக மாற்றங்களாகும். ஆண்டவர் திரளான ஜனங்களை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.